மாமா சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள காலையிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்கவே மாட்டேக்கியே. மாமா ஃபோன் எடுக்கிற நிலமையில உட்காந்துருக்கேன். இங்கே ஒரே புயல் மழை வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. நானே காலிலேருந்து இறச்சி ஊற்றிட்டு இருக்கேன். அதில் ஈபி லைன் வர கட் பண்ணிட்டா. இப்போ தான் போட்டு விட்டான், சார்ஜை போட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள நாங்கள் நான் அவ்வளோ முட்டாளா? டிவியில் எந்த ரோட்லையுமே தண்ணி நிற்கலன்னு காட்டிக்கிட்டு இருக்கான். டிவியை பார்த்தா எந்த ரோட்லையும் தண்ணி இல்லைன்னு காட்டினானா? மாமா நீங்கள் சன் டிவி பார்த்துருப்பீங்க மாமா. ஜே டிவியை போட்டு பாருங்க, எங்கெங்கே எவ்வளோ தண்ணி நிற்கிது, எங்கே வெள்ளம் வந்திருக்கு, எங்கே பசு மாட்டிக்கிட்டு இருக்கு, எங்கே ஆட்டோ சிக்கிக்கிட்டுன்னு தெளிவாக காட்டுவான். நீங்கள் முதல்ல ஜே டிவியை பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. சரி சரி, இப்போ எவ்வளோ மாப்பிள்ள தண்ணி நிற்குது? தண்ணியா? தண்ணி இப்போ முட்டி அளவுக்கு வந்திருக்கு. இன்னொரு 1 ஹவரில் ஜட்டி அளவுக்கு வந்துடும். பிள்ளை குட்டிலாம் சேஃப்டியாக இருக்கா மாப்பிள்ள? பிள்ளை குட்டிலாம் சேஃப்டியாக இருக்குது. உங்கள் பொண்ணும் சேஃப்டியாக இருக்கா மாமா? நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சரியா? நான் ஒண்டி தான் உட்காந்து காவா தண்ணி இறச்சி ஊற்றிட்டு இருக்கேன். உங்கள் பொண்ணெல்லாம் கஷ்டப்பட வைக்கல. போன வைங்க முதல்ல. சரி மாப்பிள்ள. சன் டிவிக்காரர் சொன்னாரா, இவர் கேட்டாரா, வந்து பேச வந்துட்டார். இந்த சன் டிவிக்காரங்களுக்கு இதே வேலையாக போச்சு. மழை வர்றப்பெல்லாம் தண்ணி இல்லாத இடமா பார்த்து வீடியோ போட்டு விட்டு அடுத்த உசுரை வாங்குறது.